வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. அன்னாசிப்பழ சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி பி. ஹென்றி. இவர் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டூர் கிராம விவசாயி ஆவார். 20 வருடங்களாக பாரம்பரிய முறையில் அன்னாசிப்பழ சாகுபடியினை மேற்கொண்டு வரும் இவர் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வழிகாட்டுதலின் பேரில் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றி அன்னாசிப்பழ சாகுபடியில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவத்தினை நம்மிடம் கூற கேட்டபோது, தோட்டக்கலை பயிரில் ஒரு முக்கியமான பகுதியை வகிக்கிறது. விசேஷமாக தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறையில் அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அதாவது அன்னாசி பழம் என்பது இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் வரையிலும் பயிராகி கொண்டே இருக்கின்றது, பயிரிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைக்கு இது பல தொழில்நுட்பங்களையும் தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் வழியாக எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதாவது குறுகிய கால அன்னாசி பழம் இந்த பழ வகைகள் எல்லாம் ஒரே கோடை காலத்தில் தான் வருமானத்தை தரும். ஆனால் பல தொழில்நுட்பங்கள் ரீதியாக எங்களுக்கு எல்லா காலத்திலும் அறுவடை செய்யத்தக்கதான தொழில்நுட்பங்களையும் இந்த பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் வழியாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு 10,000 செடி ஒரு ஏக்கருக்கு வைக்க வேண்டும் என்றால் ஒரு செடிக்கு இன்றைக்கு 5 ரூபாய் விலை இருக்கின்றது. 10,000 செடிக்கு ரூபாய் 50,000 விலையே வந்துவிட்டது. அதை நடவு செய்து அதை நட்டு முடிக்க வேண்டும் என்றால் ஏகதேசம் ஒரு ஏக்கருக்கு 70-75,000 ரூபாய் வர வேண்டிய நட்டு முடிக்க. அதுக்கு பின்னால் உர நிர்வாகம், களை நிர்வாகம், அதாவது இந்த குறுகிய காலத்தில் உள்ள தொழில்நுட்பங்கள், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கின்றது. களை என்றால் இந்த செடி நட்ட பிறகு இந்த முதல் நடுகின்ற முறை எப்படி என்றால் ஒரு அடிக்கு முதல் 1.5 அடிக்குள்ளதான் ஒரு அன்னாசி செடியை நடணும். காரணம் என்னவென்றால் உள்ளே மண்வெட்டி போட்டு களை எடுக்க முடியாது, கையினால் தான் களை எடுக்க வேண்டும். முதலில் நெருக்கி நட்டால் களை நிர்வாகத்தை நாம் குறைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அப்படி நடும்போது தான் இந்த 10,000 முதல் 15,000 செடி வரையிலும் ஒரு ஏக்கரில் நட்டு விடலாம். திருப்பி அடுத்த வருஷத்திலே இந்த காய் வெட்டின பிறகு இது நெருங்கி இருக்கிய செடிகளை எடுத்து நாம் அப்புறப்படுத்தி இன்னொரு தோட்டத்துக்கு நாம் நடுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அது இன்னும் என்னவென்றால் உர நிர்வாகம். இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து நிறைந்த எந்த உரத்தை போட்டாலும், இப்போ வாழைக்கு நம்ம எந்த உரத்தை போடியோமோ, நெல் பயிருக்கு எந்த உரத்தை போடியோமோ, வேறு எந்த பயிருக்கு போடியோமோ, அதே மாதிரி ரப்பருக்கு போடிய மாதிரிப்பட்ட உரங்களை போட்டால் போதும். எல்லா உரத்தையும் இதுக்கு தின்ன வேண்டிய, அதை சாப்பிட வேண்டிய அதுக்கு சக்தி அதுக்கு உண்டு. இன்னொன்று, இந்த பக்கத்திலே பார்த்தால் எல்லாம் ஏதேச மானாவாரி பயிராகத்தான் பயிரிடுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 போகம் மழை கிடைக்கின்ற காரணத்தால் அன்னாசி பழத்தை சாகுபடி செய்கின்றார்கள். என்னிடத்தில் வெளி மாவட்டங்களிலிருந்து நிறைய பேர் தொடர்பு கொண்டு 500 செடி 1000 செடியை அனுப்பி வைத்துள்ளேன். இதே மாதிரி இப்படிப்பட்ட பல இந்த தோட்டக்கலை துறை வழியாக எங்களுக்கு கொடுத்த அனுபவத்தின் காரணத்தினால தான் பல இந்த பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் இப்படி வந்த காரணத்தினால தான் இப்படிப்பட்ட மக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. மேலும் விவரம் பெற பி. ஹென்றி அவர்களை 09442406393 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீன் வளர்ப்பில் லாபகரமான முறையில் மீனை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் கையாள வேண்டிய யுக்திகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் வி. செந்தில்குமார் அவர்கள் தரும் விளக்கத்தினை இப்போது பார்க்கலாம்.
நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நன்னீர் மீன் வளர்ப்புக்கு ஏற்ற மண் வளமும் நீர் வளமும் நிறைந்த பகுதியாக நம்ம தஞ்சை மாவட்டத்தை சுற்றியுள்ள காவிரி டெல்டா பகுதி அமைந்துள்ளது. இங்கே வந்து பெரும்பகுதியான விவசாயிகள் தங்கள் பண்ணைகளிலேயே வந்து மீனையும் ஒரு உபத்தொழிலாக இல்லை சில பேர் வந்து முதன்மையான தொழிலாக கூட மேற்கொண்டு வராங்க. இந்த மீன் வளர்ப்பு தொழிலில் இவங்க வந்து கூடுதலான லாபம் பெறணும் அப்படின்னா அவங்க வந்து நல்ல முறையில் வந்து ஒரு குளம் அமைச்சிருந்து தரமான மீன் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து வச்சு அதற்கு தேவையான தரமான தீவனத்தை கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட அவங்கள அறியாமல் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் என்ன இருக்கும், இல்லை அதை வந்து நம்ம எப்படி வந்து மேற்கொண்டு கூடுதலான மகசூல் அடையிறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது ஒரு மீன் வளர்ப்பு விவசாயி முதலியாக அவர் வந்து குளத்தை நல்லா தயார் பண்ணதுக்கப்புறம் அவர் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் தரமான மீன் குஞ்சுகளை தேர்ந்தெடுத்து அவருடைய குளத்தில் இருப்பு செய்தல். இதில் என்னென்னா ஆர்வ மிகுதி காரணமாக மீன் வளர்ப்பு விவசாயிகள் அவங்க பண்ணையில் இருப்பு செய்யக்கூடிய இருப்படர்த்தி, அதாவது எவ்வளோ குஞ்சுகள் விட வேணும் அப்படின்ற எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டுடுறாங்க. அது வந்து சரியாக ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு மீன் அப்படின்ற அளவில் நீங்கள் கணக்கிட்டு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மகசூல்ன்றது கிடைக்கும். மீனுடைய வளர்ச்சிங்கிறது குறிப்பிட்ட நாளுக்குள்ளார உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இல்லை அதிக எண்ணிக்கையில் நீங்கள் வந்து மீன்களை விடும் பொழுது என்ன நடக்கும்னா மீன்களுடைய வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி மீன் குஞ்சுகளை விடும் பொழுது அந்த மீன் குஞ்சுகளை இணக்கமடைய செய்து விடணும். இணக்கமடைய செய்தல் அப்படின்றது ஆங்கிலத்தை வந்து அக்ரமடைசேஷன் சொல்லுவோம். அதாவது வேறு ஒரு சூழ்நிலையிலிருந்து இந்த சூழ்நிலைக்கு வரக்கூடிய மீன் குஞ்சுகளை அந்த சூழ்நிலைக்கு ஆட்படுத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் குளத்தில் விடுறது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம். நம்ம காலை நேரத்தில் இல்லை அந்தி மாலை நேரத்தில் மீன் குஞ்சுகளை நம்ம குளத்தில் கொண்டு வந்து இருப்பு செய்யணும். அந்த நேரத்தில் வந்து அவங்க நமக்கு மீன் குஞ்சுகளை தரக்கூடிய அந்த பாலித்தீன் பைகளை நம்மளுடைய குளத்தின் மேற்பரப்பிலே தண்ணீருடைய மேற்பரப்பிலே மிதக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷங்கள் வந்து நம்ம மிதக்க விட்டுருக்கணும். அப்போ தான் அந்த பைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீருடைய வெப்பநிலையும் நம்ம குளத்து தண்ணீருடைய வெப்பநிலையும் ஓரளவுக்கு சமசீரான அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பையாக பிரித்து அந்த பைகளில் வந்து வெளிப்பக்கமாக மடிச்சுட்டு வந்து பைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் குஞ்சுகள் தன்னால் நீந்தி குளத்தை சென்றடையணும். அப்போ தான் வந்து அந்த குளத்து மீன் குஞ்சுகளுக்கு என்ன இருக்காது, ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்காது. இல்லாட்டி வேறு ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இந்த சூழ்நிலைக்கு திடீர்னு அவங்க வந்து ஆட்படுத்தப்படும் பொழுது அந்த மீன் குஞ்சுகள் பிழைப்புத்திறன் மிக குறைந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த பிழைப்புத்திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம மீன் குஞ்சுகளை இணக்கமடை செய்ததுக்கப்புறம் தான் நம்ம குளங்களில் விடணும். அதே மாதிரி சரியான எண்ணிக்கையில் ஒரு ஏக்கருக்கு 3000 மீன் குஞ்சுகள், அதிகபட்சம் 3000 மீன் குஞ்சுகள் என்ற அளவில் தான் நீங்கள் வந்து குளங்களில் இருப்பு செய்யணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம விவசாயிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறை கூடுதல் லாபம் பெறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தரமான தீவனம், அதாவது அந்த மீன் குஞ்சுகளுடைய வாய் அளவுக்கு ஏற்ப அது வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல தரமான சத்து மிகுந்த தீவனத்தை வந்து நம்ம அந்த மீன்களுக்கு கொடுக்கணும். பெரும்பகுதியான விவசாயிகள் என்னன்னா மீன் குஞ்சை மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம தண்ணீரை விட்டுட்டோம்னா போதும் மீன் தன்னால் வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மீன் குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா முதன்மையான உணவு அப்படின்றது நம்ம குளத்தில் இருக்கக்கூடிய தாவர மிதவைகள், விலங்கின மிதவைகள். அது இப்போ உங்கள் தண்ணீரில் பார்த்தீங்கன்னா பசுமை நிறத்தில் இருக்கு இல்லையா, அந்த உயிரிகள் தான் வந்து என்ன இருக்கணும், அந்த மீன்கள் வளர்கிறதுக்கு முதன்மையான உணவு. அதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்றது மேல் உணவு தான். இந்த மேல் உணவையும் நம்ம வந்து தவறாமல் கொடுக்கணும். இது மேல் உணவு தானேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொடுக்கறது இல்லை, ஒரு நாள் கொடுக்காமல் இருக்கிறது இல்லை. அதில் வந்து ஏதாவது ஒரு இடுபொருளை மட்டும் கொடுக்குறது, தவிட மட்டும் ஒரு மாதத்துக்கு கொடுத்துட்டு இருந்தேன் சார், இல்லை புண்ணாக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு நான் கொடுக்க முடிஞ்சது, அதுதான் என்னுடைய வசதிக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லாமல் நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய விலை மலிந்த விளைபொருட்களையோ அல்லது நீங்கள் தயார் நிலையில் இருக்க தீவனத்தையோ சரியான அளவில் கணக்கிட்டு உங்கள் குளத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தான் அந்த மீன்கள் வந்து விரைவான வளர்ச்சி அடையும். நம்ம குறிப்பிட்ட நாளில் நம்ம வந்து அதிக மகசூல்ன்றதை அந்த மீன்கள் வந்து எதிர்பார்க்க முடியும். நீங்கள் வந்து தீவனம் கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு நீங்கள் வந்து தீவனம் கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மீன் குஞ்சுகளுடைய வளர்ச்சின்றது மட்டுப்பற்றும் குறைந்துவிடும். அதனால் வந்து நம்ம மீன் குஞ்சுகளை வெற்றிகரமாக வளர்த்துருக்கணும்னா அத்தியாவசியமானது மீன் குஞ்சுகளுக்கு தேவையான தீவனம். நம்மளுடைய இடுபொருள் செலவில் பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடு வந்து மீன் தீவனத்துக்காக தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அந்த கொடுக்கக்கூடிய தீவனம் சத்தான தீவனமாக இருக்கணும், சரிவிகித தீவனமாக இருக்கணும், மீன்களுக்கு தேவையான அளவு மட்டும் கொடுக்கணும். தேவைக்கு அளவாக அதிகமாக நீங்கள் தீவனம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், உங்கள் பொருள் வந்து உங்களுக்கு விரயமாயிரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து தீவன செலவு வந்து அதிகமாயிரும். ஆனால் மீன்களுடைய வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். அதாவது எப்போதுமே 1:1 விதத்தில் நம்ம குளத்தில் வந்து இப்போ இன்றைக்கி 100 கிலோ மீன் இருக்குன்னா நீங்கள் அது வரைக்கும் 100 கிலோவோ இல்லை 125 கிலோவோ தான் தீவனம் கொடுத்துருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் தீவனம் போட்டிருந்தீங்கன்னா அந்த தீவனம் வந்து மீனை வந்து சென்றடையவில்லை. அந்த தீவனம் வந்து என்ன ஆயிடுச்சு, கீழே போய் வந்து உங்களுக்கு கருப்பு மண்ணாக மாறி இருக்கும், உங்கள் குளத்தில் கழிவுலாம் மாறி இருக்கும். அதனால் தீவனத்தை வந்து கணக்கிட்டு கொடுக்கணும். அதே சமயத்தில் தீவனம் கொடுக்காமே இருக்கக்கூடாது. சரியான அளவில் நல்ல சத்து மிகுந்த தீவனங்களை உங்கள் மீன்களுக்கு நீங்கள் வந்து தினசரி கொடுத்துட்ருக்கணும். அதை வந்து ஒரு சரியான நேரத்தில் கொடுத்துட்ருக்கணும். மீன் குஞ்சுகள் இருப்பு செய்ததிலிருந்து காலை மேலே இருவேளையும் ஒரே சீரான நேரத்தில் காலைல 8 மணிக்கு கொடுக்குறீங்கன்னா காலை 8 மணி, அதே மாதிரி மாலையில் வந்து ஒரு 4 மணி இல்லை ஒரு 6 மணி, எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ உங்கள் பண்ணைக்கு போகிற நேரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மீனுக்கு தினசரி 2 வேளை ஒரே சீரான நேரத்தில் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்கள் மீன்கள் வந்து அந்த தீவனம் சாப்பிட பழக்கப்பட்டு அதே மாதிரி ஒரே வடிவத்தில் உள்ள தீவனம்
தூள் தீவனம்னா தூள் தீவனம், குச்சி தீவனம்னா குச்சி தீவனம், அல்லது மிதப்பு தீவனம்னா மிதப்பு தீவனத்தை வந்து அந்த ஒரு பருவம் முழுதும் மீன்களை அறுவடை செய்ய வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம கெண்டை மீன்களை நீங்கள் இருப்பு செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து உயிர்மீன் விற்பனையை மேற்கொள்ளும் பொழுது பகுதி அறுவடை செய்து பக்கத்துலேயே வந்து நீங்கள் நாற்றங்கால் குளமும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அறுவடை செய்கிறீங்களோ அதே அளவு மீன் குஞ்சுகளை தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய வளர்ப்பு குளங்களில் இருப்பு செய்து தொடர்ச்சியான முறையில் மீன் வளர்த்தும் கூடுதல் லாபம் அடையலாம். மற்றொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் மீன் வளர்ப்பை மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா தீவனத்துக்கு அடுத்தபடியாக இந்த மீன் வளர்ப்பில் வந்து நீர்த்தரம் பராமரிப்பு. அந்த நீர்த்தரம் பராமரிப்பும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நீங்கள் சரியான அளவில் உரங்கள் இட்டு அந்த பசுமை மாறாமல் எப்பொழுதுமே உங்கள் தாவர மிதவியல் விலங்கினத்தினுடைய உற்பத்தி வந்து குளத்தில் எப்போதும் சீராக இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் தீவனம் போட போட அந்த நிறம் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து 15 நாள் அல்லது 1 மாத இடைவெளியில் தேவையான அளவுக்கு சாணமோ உரங்களோ வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன்வள நிபுணரை அணுகி எவ்வளோ அளவுக்கு போடணும் அப்படின்றது மண்வள பரிசோதனை, நீர்வள பரிசோதனை அறிக்கைகளை வச்சு நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உரங்கள் கொடுத்து அந்த பசுமை மாறாமல் முதன்மை உற்பத்தியும் எப்போதும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்தபடியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அறுவடையும் சந்தைப்படுத்தலும் வந்து உங்கள் லாபத்தில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா மீன்கிறது ஒரு நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமிச பொருளாகவே கருதப்படுறதுனால அந்த நாட்களில் வந்து நீங்கள் அறுவடை பண்ணணும். புதன்கிழமைகள்லையோ ஞாயிற்றுக்கிழமைகளையோ உயிர் மீனாக அறுவடை பண்ணி உங்கள் பண்ணைகள்லேயே நீங்கள் வந்து அதை நேரடியாக மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா இடைத்தரகர்கள் இல்லாமல் நீங்கள் வந்து கூடுதல் லாபம்ன்றதை அடையலாம். அதே மாதிரி அந்த மீன்களை வந்து பக்குவப்படுத்தி, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து உயிர் மீனாக எடுத்துகிட்டு போய் விற்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை நிழலில் வச்சு தீவனம் போடாமல் வச்சுருந்து அதை வந்து போக்குவரத்தில் அதுக்கு வந்து பெரிய அதிர்ச்சி இல்லாமல் அது வந்து முழுமையான மீன்களாக நல்ல மீன்களாக உயிரோடு இருக்க மாதிரி நம்ம சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் விற்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். இல்லை மீன்கள் வந்து இறந்து போக நேரிட்டாலோ இல்லை மீன்களுடைய உடலில் வந்து அடிபட்டுட்டாலோ அதிர்ச்சினாலோ வந்து வாங்கக்கூடிய மக்கள் வந்து அதை விரும்பி வாங்க மாட்டாங்க. அதனால் முழுமையான மீன்களாக அதை வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய எண்ணங்களை வந்து நம்ம கருத்தில் கொண்டு அந்த மீன்களுக்கு அதிர்ச்சி இல்லாமல் மீன்களை பிடித்து சந்தைப்படுத்துவதற்கான வழிவகைகளை நம்ம வந்து எப்போதுமே மேற்கொண்டு இருக்க வேண்டும். மேலும் விவரம் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.